இந்த ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு, சீரகம், கொத்தமல்லி, வரமிளகா 3, கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு 10 பல்லு, தக்காளி 2 பல்லு எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா, அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி இந்த ரசத்தில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூடுதலான டேஸ்ட் கொடுக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எப்போ ரசம் வைக்கிறதா இருந்தாலும் இந்த அரிசி கழுவின தண்ணியில் வச்சிங்கன்னா கூடுதலான டேஸ்ட் கொடுக்குங்க ரசத்துக்கு. நெக்ஸ்ட் வடச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு தக்காளி பழத்தை தவிர மீதி எல்லாத்தையும் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் தக்காளி பழத்தையும் எண்ணெய் ஊற்றி வணக்கி எடுத்துக்கோங்க. வணக்கி எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட்டு மிளகு சீரகம் வணக்கம் இல்லைங்களா, அதை பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதை வந்து அரிசி கழுவின தண்ணியில் புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கரைச்சதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் கலந்துக்கோங்க. வடசட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத அதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி